ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் டாஸ்லிங் டேஸஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அண்ட் ஹவ் ஐ ரிவர்ஸ்ட் மை ஸ்கின் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஜராக நான் பண்ண ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரீசெண்ட் டேஸாகவே வந்து ஒரு 2 months என்னோட ஸ்கின் வந்து ரொம்பவே ரூயிண்டாக இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி என்னோட ஓல்ட் ஸ்கின்க்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ அதை நான் எப்படி கொண்டு வந்தேன் அண்ட் நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நான் பண்ணது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணல. ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு தீர்ந்துருச்சு. ஆக்சுவலி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. அது எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன். நேரடியாகவுமே போய் மார்க்கெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தா அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. நிவ்யாவோட மில்க் டிலைட்ஸ் ஃபேஸ் வாஷ் ரோஸ் ஃப்ளேவர் அது கிடைக்கவே இல்லை. நான் வந்து ஃபார்மசியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்பிங் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். அது கிடைக்கவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சோப் தான் வந்து யூஸ் பண்ணேன். கண்டிப்பாக வந்து இந்த மிஸ்டேக்கை பண்ணவே பண்ணாதீங்க. என்னோடது ஃபுல்லாகவே ரூயின் ஆகிடுச்சு. பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. சோப் வந்து ஆக்சுவலி நம்மளோட ஸ்கின்னை வந்து செம்ம ட்ரை ஆக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஆயிலையுமே வந்து அதை எடுத்துரும் அண்ட் ரொம்ப ட்ரை ஆக்கும். அண்ட் இட் ஆக்சுவலி ரூயின் மை ஸ்கின். நிறைய ஆக்னீஸ் வந்துச்சு. ஃபேஸுமே வந்து ரொம்ப டல்லாக இருந்துச்சு. வீட்லேயுமே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிவ்யா மில்க் டிலைட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக் ஃப்ளேவர் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 months கழிச்சு தான் எனக்கு வந்து 2 months கழிச்சு தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணதுக்கப்புறமாவே ஆக்னேஸும் ரெடியூஸ் ஆச்சு அண்ட் ஃபேஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருந்தது. அண்ட் அதுக்கு முன்னாடி வாட் ஐ ஃபாலோட் வாஸ் சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சீரம் பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டிருக்கோம். டர்ம்டாகோட சாலிசிலிக் ஆசிட் சீரம் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தோம். அது வந்து ஃபேஸ் க்ளோ ஆக்கும் அண்ட் ஆக்னேஸ் இருந்தால் கூட ஆக்டிவ் பிரேக் அவுட்ஸ் பிளெமிஷஸ் எல்லாத்தையுமே அது வந்து சப்ரெஸ் பண்ணும். அதை நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நிக்கோட்டினமைன் ஜெல். அதை பற்றியுமே நம்ம ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து அப்போ இன்னுமே ரூயிண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு இருந்துச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து காலியாக ஆரம்பிச்சிது. பட் இப்படி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகும், அது 2 months கழிச்சுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. இந்த 2 monthsமே நான் சோப் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதை கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் பண்ணிட்டாதீங்க. அதை ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அண்ட் இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நம்ம 2025 ஸ்கின் கேர் அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். பட் இப்போ நான் சொல்லிடுறேன். நிவ்யாவோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 6 months வந்து அரோமா மேஜிக்லேருந்து டெய்லி யூஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது சூப்பராக இருக்குது. அது மில்க் பேஸ் மாய்ஸ்சரைசர் அப்படின்றனா ட்ரை ஸ்கின்க்கு இன்னுமே சூட் ஆகுது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக டயட் மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய ஆயிலி ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிம்பிள்ஸ் வரும். அண்ட் வந்து அது நம்ம ஃபேஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ஸ்கின்னில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம சாப்பிட்ற இன்டேக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் அண்ட் ஸ்கின் நேச்சரை வந்து கண்டிப்பாக மாற்றும். அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபோர்த்து திங் வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் ஆஃப் வாட்டர். நிறைய தண்ணி குடிங்க. ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட பாடி ப்ரொசீஜருக்கும் சரி அண்ட் ஃபேஸ் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இன்டேக் ஆஃப் வாட்டர் ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து சோப் தான் மெயினாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. இட் இஸ் வெரி வெரி ட்ரை ஆக்கிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுங்கள். உங்களோட மைல்டு ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். லைக் எவர்யூத் நேச்சுரல்ஸோட வால்நட் ஸ்க்ரப் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ப்ராடக்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் வந்து நீங்கள் இல்லைனா உங்களுக்கு ஃபேஸ் மாஸ்க் ஏதாச்சும் உங்கள் வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நேச்சுரலாக பண்ணலாம். இல்லை வந்து ஃபேஸ் மாஸ்க் ரெடிமேட் ஃபேஸ் மாஸ்க் ட்ரை பண்ணலாம். இல்லை ஷீட் மாஸ்க் கூட வந்து ட்ரை பண்ணலாம். நம்மளோட ஃபேஸ் வந்து லைக் ஆக்சுவலி வந்து எக்ஸ்போலியேட் ஆகும், ரீஜெனரேட் ஆகும், எல்லாத்துக்குமே அது வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்து எப்பயுமே இது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் ஃபேஸ் வந்து டேன் ஆகிடும். ஆக்சுவலாக இப்போ வந்து ரொம்ப வின்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம போடாமல் இருக்கலாம். பட் சம்டைம்ஸ் வந்து சன்ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபேஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மேஜராக வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அடிக்கடி வந்து மாற்றாதீங்க. அண்ட் வந்து ஒரே பிராண்ட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண பாருங்கள். பிகாஸ் வந்து இப்போ நான் வந்து ஸோ ப்ராடக்ட் வந்து நான் ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்ணுறேன்னா அதே தான் நான் மாய்ஸ்சரைசருக்கும் யூஸ் பண்ணுவேன். பட் கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா மேபி 2 ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ஆக்னேஸ் வரத்துக்கும் வந்து இது இருக்குது. அண்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட்
டயட் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மேஜராக நான் பண்ண மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த ப்ராடக்ட்டை வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருந்தாலுமே நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி பண்ணியிருக்கணும். பட் அந்த ஒரு ரீசனால் தான் என்னால் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2-3 இயர்ஸாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது வந்து ஆக்னேஸ் காஸ் பண்ணும். என்னோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கம் சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படினால எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே புதுசாக I'll get acne. அண்ட் மேக்கப்புமே எனக்கு சுத்தமாக ஒத்துக்காது. எந்த ப்ராடக்ட்ஸ் மேக்கப் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகிடும். அது அன்லஸ் அதர்வைஸ் இந்த ஹை அண்ட் பிராண்ட் மேக், ரெவலான் இதெல்லாம் எனக்கு ஒத்துக்கும். பட் லாக்மே அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக ஒத்துக்காது. ஸோ மேக்கப்புமே நீங்கள் போட்ட உடனே உங்களை ஸ்கின்னில் ரொம்ப நேரம் தங்க விடாமல் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுவுமே ஆக்னேஸ் காஸ் பண்ணும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ரஷஸ்மே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் அண்ட் க்ளீன் பண்ணணும். அதுவுமே உங்களோட ஆக்னேக்கான மெயின் ரீசனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டாஸ்லிங் டேஸஸ். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். கீழே ஐடி கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் அப்டேட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் வீடியோ சொல்லுங்கள் அடுத்த வீடியோ. அண்ட் பை.